வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஓவரால் டிசைனில் ஸ்லீவ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம நேற்று பார்த்த மாதிரியே சேம் அதே மாதிரி குட்டி குட்டி மோட்டிவ் போட்டு அதை வந்து ஸ்லீவ் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்ட போகிறேன். சேம் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் ஓவரால் மோட்டிவ்லாம் போடலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஸ்கொயர் மட்டும் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கொயராக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எரேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாகவே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஆரஞ்சு க்ரீன் பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து சேம் அதே மாதிரி நான் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருந்தேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஊசியை விட்டுட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது அப்படியே ஒரு லாங் செயினாக தான் நம்ம போட போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. லாங் செயின் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா தான் அதில் வந்து ஸ்டிச்சஸ் என்ன கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் ஆப்போசிட்டில் திருப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக சேம் அதுதான் அது. சேம் அதே மாதிரி 4 சைட்ஸ்லேயும் லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், ஆப்போசிட்டுக்கு போடுறதுக்காக ஒரு ஸ்டிச், லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கணும். ஆப்போசிட்டில் திருப்புறதுக்கு ஒரு ஸ்டிச், இப்போ லாங் ஸ்டிச் போட்டு இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திருப்புறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நம்ம எந்த இதில் வந்து ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதிலேயே நீடில் கீழேருந்து எடுத்து நம்ம அந்த முடிச்சு மாதிரி இருக்கிறத கீழே எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய முடிச்சாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் வியர்டாக. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்து விட்டுருக்கேன். ஃபுல்லாக ஸ்கொயர் முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்கொயர்ஸோட லைன்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போட போகிறோம். இது ரொம்ப குட்டியாக ஓவரால் டிசைன்ஸ் எல்லாம் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நார்மல் நீடில் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி க்ரீன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, சேம் அதே தான் நான் எடுக்கிறேன். இப்போ வந்து சென்ட்ரலில் இருந்து இப்போ நம்ம ரொம்ப வியர்டான ஸ்டிச்சஸ்லாம் போடுறதில்ல. நம்ம வந்து லேசி டேசி ஸ்டிச்சஸ் தான் போடுறோம். சென்ட்ரல்லேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அது கொஞ்சம் பக்கத்துலேயே நம்ம ஊசியை இறக்கிக்கணும். இப்போது அதை ஃபுல்லாக இறக்காமல் நம்ம ஸ்கொயருடைய லைன்ஸில் டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஊசியை மேலே எடுத்துகிட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கணும். இப்போ அந்த லேசி டேசி ஸ்டிச்சை பிடிச்சிக்கிட்டு இந்த லாக் ஸ்டிச்சை மேலே தூக்கிக்கணும். இதுதான் லேசி டேசி ஸ்டிச்சுக்கு வந்து லாக் ஸ்டிச்சு. ஸோ அப்படி லாக் பண்ணி முடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த கரெக்டாக லேசி டேசி ஸ்டிச்சை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும், நீட்டாக வரும். இல்லைன்னா கண்டிப்பாக அது ஏதாவது நம்மளுக்கு சொதப்பும். ஸோ கரெக்டாக நம்ம வந்துட்டு பண்ணணும். சேம் வந்து பஞ்ச் பண்ணுறதும் ப்ராப்பராக நம்ம வந்துட்டு பக்கத்துலேயே பண்ணணும். மேலே சாய்வா கீழே அந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக பண்ணணும். சேம் இதே மாதிரி தான் நம்ம சுற்றியும் போட போகிறோம். நீடில் மேலே எடுத்துட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி கீழே பஞ்ச் பண்ணிக்கணும். லைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு எல்லா நீடிலையும் எல்லா த்ரெட்டையும் கீழே இறக்கிக்கணும். இப்போ நீடில் வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட்டாக பிடிச்சிட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்டு நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பேக் சைடு இப்படி லைட்டாக அந்த இடத்துல முடிச்சு பிடிச்சிட்டு ஒரு இது இழுத்தோன்னா நம்மளுக்கு அது டைட்டாக நம்மளுக்கு நாட் விழுந்துடும். அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து பேர்ல் எடுத்திருக்கேன். பேர்ல் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு 0 அந்த மாதிரி சைஸ் இருக்கும். ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். இந்த கேப்பில் ஃபுல்லாகவே நம்ம அந்த பேர்லை வைக்க போகிறோம். பேர்ல் வந்துட்டு அதை சுற்றி நம்ம போடுற ஸ்டிச்சே இது ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு என்ன போட வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் நான் இந்த அட்டாச்சிங்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரம் வராது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மோட்டிஃபோட சென்டரில் ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ அதை மறந்துட்டோம். ஸோ அதையும் கொடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் மோட்டிவ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது இன்னும் கொஞ்சம்
அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஜர்தோசியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம், கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இது ரொம்ப சிம்பிள், இது கொஞ்சம் கிராண்டு. ஸோ இது வந்து ஒரு சின்ன காயின் வச்சு நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். இதை வந்து 8ஆக நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து ட்ராப் ஷேப் பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஜர்தோசி யூஸ் பண்ணி மோட்டிவ் போட போகிறோம். அதுக்கு நம்ம நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மெத்தட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடு, அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ராப் ஷேப் பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 டைப்பில் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நீடில் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜர்தோசி. இப்போ ஜர்தோசி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அந்த ட்ராப் ஷேப் நீடில் சுற்றி வச்சு அளந்து பார்த்து தான் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ சேம் அதுக்கு பக்கத்துலேயே கீழே இருந்து நம்ம நீடில் மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஜர்தோசியை எடுத்துக்கலாம். நம்ம ஜர்தோசியில் லேசி டேசி ஸ்டிச் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். பக்கத்துலேயே நம்ம இப்போ ஜர்தோசி அட்டாச் பண்ணியாச்சு, பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் முடிஞ்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அது லேசி டேசி ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம அதை அந்த பீடோடு வச்சு பார்த்தோன்னா தெரியும், ப்ராப்பராக இருக்கும். ஸோ சேம் இப்போ மேலேருந்து அதை லாக் பண்ணிக்கலாம். லேசி டேசி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி தான், பட் 3 டிஃப்ரெண்ட்டாக போட போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஜர்தோசியை அட்டாச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு பீட் அட்டாச் பண்ணோம், இப்போ ஜர்தோசி அட்டாச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச்சஸ் எதுவும் போடாமல் நம்ம வந்து பீட் எடுத்துக்கலாம். இப்போது ட்ராப் ஷேப் பீடு அப்படியே நம்ம நீடில்லையே அந்த பீடை வந்துட்டு மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து ஃபுல்லாக எடுக்கலாம். அப்படி உருவும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸி மெத்தடு தான். சேம் நான் இப்போ வந்து பீடை மட்டும் வந்து லாக் பண்ணி போடுறேன். நீங்கள் வேணும்னா ஜர்தோசி சேர்த்து லாக் பண்ணிக்கோங்க. அது அப்படியே தான் நிற்கும், நம்மளுக்கு வந்து வரவே வராது ரிமூவ் ஆகி. ஏன்னா பீடு வந்து அப்படியே நிற்கும், ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம போட போகிறது அந்த பீடோடு சேர்த்து அந்த ஜர்தோசிக்கும் லாக் போட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சேம் இப்போ வந்து நம்ம ஜர்தோசி அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரலில் இருந்து பீட் அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக லூஸ் கொடுத்தா அந்த ஜர்தோசி மேலே கரெக்டாக வந்துடும். இப்போ ஜர்தோசி பீடு ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம லாக் போடுறோம். போட்டுட்டு நம்ம கை எடுத்து பார்த்தோன்னாவே அது ப்ராப்பராக இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். சேம் இதே மாதிரி தான் 4வது பீடையும் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதை ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு தான் நான் காட்ட போகிறேன். அது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். சேம் இந்த 3லேயுமே நான் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, சேம் அதுதான். ஸோ ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக போடுறதும் சேம் ஸ்பீடும் நம்மளுக்கு கிடைக்கிறது லாஸ்ட்டாக போட்டது தான். ஸோ நான் அதை தான் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். லாஸ்ட் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண போகிறது அதுதான். ஸோ அதோட ட்ராப் ஷேப் பீடை அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ஜர்தோசி பீடு ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரே ஸ்டிச்சாக லாக் ஸ்டிச்சை கொடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லைட்டாக நம்மளுக்கு அந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். இப்போ சென்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஜர்தோசியில் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேம் அதே சைஸில் இருக்க ஜர்தோசி எடுத்துகிட்டு இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான், நம்ம நார்மலாக த்ரெட்டில் போடுற மாதிரி தான். பட் த்ரெட்டு வளைஞ்சி வர்ற மாதிரி ஜர்தோசி வளைச்சி கொண்டு வரணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். சரி முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து அந்த 4 பீடோடைய சென்டரில் எல்லாம் நம்மளுக்கு 2 பீடுக்கு சென்டரில் ஒரு கேப் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் ஜர்தோசியில். அதே மாதிரி சைடில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம் ஜர்தோசிலேயே. சேம் அதே சைஸ் தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு லைட்டாக ஜர்தோசிலேயே முடிச்சு போட்டு அது மேலே வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி ஊசியை இறக்கிக்கணும். அப்படி இறக்கணுன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். ஸோ அவ்வளோதான். சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீட்ஸுக்கு நடுவுலையும் நம்ம கொடுக்க போகிறோம். சேம் ஒர்க் அதே தான். இப்போ வந்து நீடில் எடுத்துக்கணும் மேலே. அதுக்கப்புறமா நம்ம ஜர்தோசியை அட்டாச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஜர்தோசியை சுற்றி ஒரு முடிச்சு விழுகிற மாதிரி பண்ணிவிட்டு அதை லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக கன்வெர்ட் பண்ணிடணும். சேம் ஒர்க்கு தான் நம்ம வந்து 4 பெட்டல் இருக்கு இல்லையா? அதுக்கு சென்டர்லேயும் நம்ம போட போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். பிகாஸ் சேம் ஒர்க்கு தான், நம்ம ரிப்பீட் பண்ணாலும் சேம் தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ சைட்லேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ரவுண்டை வந்து இப்போ ஃபில் பண்ணி இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இந்த மோட்டிஃபை. சேம் நான் வந்துட்டு மெஹந்தி கலர் பீட் எடுத்திருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மெஹந்தி கலர் பீட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பிகாஸ் இது வந்து ஓவராலாக கொடுக்குற மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதையும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். பீட் அட்டாச்சிங் எப்பயும் போல் 2 பீடாக வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் சுகர் பீட் தான். சேம் வந்து நம்ம கோல்ட் கலர் பீட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். சேம் அதே ஸ்விங் த்ரெட் தான் வந்து இதுக்கும் வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டாட்ஸ் வச்சுருக்கேன். சுற்றியும் நான் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சுற்றியும் ஜர்தோசி தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அதை அப்படியே வளைச்சி கொண்டு வந்துக்கணும். அந்த டாட்டை சுற்றி வளைச்சி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து என்ன பண்ண போகிறோமோ அந்த ஒர்க்குக்கு அது கரெக்டாக இருக்கும். மேபி ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டுக்கோங்க. இல்லை நார்மல் குந்தன் ஸ்டோன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டுக்கோங்க. வளைச்சி நம்ம கொண்டு போய்க்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப பெருசாகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் நான் வந்து இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல, சின்ன மோட்டிஃபாகவே போட்டிருக்கேன். ஸோ சேம் ஒர்க்கு தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். பட் ஜர்தோசியில் பண்ணும்போது பக்கமாகவே வந்து செயின் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து சுற்றி போடுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. பட் அந்த சைஸ் சின்னதாகாத மாதிரி ஈவனாக போட்டுடுங்க. ஸோ இதை நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ எண்டு நாட்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக இருக்க ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எண்டு நாட். நார்மலாக நம்ம எண்டு நாட் போடுவோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேப்பில் எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். த்ரெட் ஃபில்லிங் அண்ட் மெட்டீரியல் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த நெக் லைனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? சேம் அது மாதிரி தான். பட் அதுக்கு முன்னாடி ஜர்கான் ஸ்டோன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்லீவோட கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த கலர்னஸ் விட்டுரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒன்று விட்டு ஒன்று வந்து ஜர்கான் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மோட்டிஃபோடது வந்துட்டு இந்த கலர்லேயும் மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அதை எப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் நார்மல் நீடில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் வந்து 4 to 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒன்று விட்டு ஒன்று தான் நம்ம போட போகிறோம். அகெயின் நான் சொல்லிடுறேன், ஒன்று விட்டு ஒன்று வந்து ஆரஞ்சு கலர், ஒன்றில் வந்துட்டு நம்மளுக்கு ஜர்கான் ஸ்டோன் வைக்க போகிறோம். மேலே த்ரெட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு சுற்றிட்டு அப்படியே கீழே த்ரெட்டை எடுத்துக்கணும். லைட்டாக சைடில் இருக்கிற நூலை வந்துட்டு நம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே இறக்கணும். சேம்
ஒன்று விட்டு ஒன்று ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒன்று விட்டு ஒன்று தான் நான் போட்டிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது த்ரெட்டை வந்து லூஸ் விட்டுடக்கூடாது, நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தான் போடணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தெரியும், நீடில் ஒரு சுற்றி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நீடில் வழியாக த்ரெட்டை கீழே இறக்கிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட போகிறோம். சேம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சுற்றி கீழே இறக்கிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு, இப்போ டைட் ஆகலை, ஸோ நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு தான் டைட் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை கீழே எடுத்துக்கணும். நம்மளுக்கு இப்படி தான் சுருண்டு வரும், ஸோ நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜர்கான் ஸ்டோன் வைக்கணும். உள்ளேயும் வந்துட்டு நான் க்ரீன் கலர் கொடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் வச்சுருக்கேன். இப்போ க்ளூ வச்சுக்கலாம். அந்த ஜர்கான் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு அந்த கேப் விட்டுருக்கேன், ஸோ அதனால் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஜர்கான் ஸ்டோன் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் நல்லா கிளிட்டராக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இது ட்ரை ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதை வந்துட்டு இந்த மோட்டிஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம், பட் நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதனுடைய டிசைன்ஸ் வந்து ஸ்லீவில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாக எடிட் பண்ணதான். சென்டர் மோட்டிஃபை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக்கிட்டு நம்ம சென்டரில் மட்டும் போட்டதை நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து சுற்றியும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செக்குடு போர்ஷன் மாதிரியும் பண்ணலாம். ஸோ அது வந்து விஷுவல் இப்படி தான் இருக்கும், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ட்ராப் ஷேப் பீடு வந்து பெருசாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணணும் டிசைன்ஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.